ஜீராசி சேனல் நேயர் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையிலான இந்த வாரம் எப்படிப்பட்ட அமைப்புகளில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு அட்டகாசம். சூரியன் உச்சமாக இருக்கிறார். இந்த அஷ்டமச்சனி கதையெல்லாம் விட்டுருங்க. அப்படியே மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய ராகுகேது பேச்சிலிருந்து இந்த அஷ்டமச்சனி வேலையே செய்யாது. உங்களுக்கு அஷ்டமச்சனி வேலை செய்கிறது முதல்ல ஒரு 40 நாள், பின்னாடி ஒரு 3 மாதம், அவ்வளோதான். இடையில ஒரு 1.5 வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்கும். கோச்சார வேதையின் அடிப்படையில் அஷ்டமச்சனி சிம்மராசிக்கு இல்லவே இல்லை. இந்த மாதம் ஒரு 4 மாதம் 4 வாரம் சித்திர மாதம் முழுவதும் உங்களுடைய சூரியன் வலுவாக இருக்கிறார். சூரியனுக்கு சனி பார்வை இல்லை. சூரியனுக்கு வீடு கொடுத்தவர் மட்டுமே நீச்சம் என்பது ஒரு நிலையில மைனஸ் தான். இருந்தாலும் ராசிநாதன் உச்சமடையும் போது தைரியம் நல்லா இருக்கும், நல்ல சிந்தனைகள் வரும், மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். எது எப்படி என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தன்மைகள் பண்புகள் எல்லாமே அட்டகாசமா இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த நேரத்தில் சந்திரனுடைய இயக்கங்கள் எப்படி இருக்குது? 3, 4, 5 என்ற இடங்கள்ல இருக்குது. இந்த 3, 4, 5 இடங்கள்ல அவர் குருவின் பார்வையில் வர்றாரு. தானே சுக்கிரனுடைய வீட்டில் ஒளித்தன்மையோடு பௌர்ணமி அமைப்புகள் இருக்கிறார். ஆகவே முயற்சிகள் பலிக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் உதவி செய்யாதவர்கள் தேடி வந்து உதவி செய்வார்கள். நீங்களே அடுத்தவர்களுடைய உதவிகள் தேவையில்லை என்கின்ற அளவிற்கு நன்றாக இருப்பீர்கள். 5ஆம் இடத்திற்கு அவர் போகும்போது புத்திரர்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகளை விளக்குவார். புத்திரர்கள், கல்யாணம் ஆகாத இளம் வாலிபர்களாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. உங்க முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல ஒரு நிலையில அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக செயல்படும். ஆகவே பெரிய கஷ்டங்கள் பெரிய சோகங்கள் எதுவும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடையாது. ராசிநாதன் உச்சத்தில் இருப்பது என்பது உண்மையில ஒரு கிஃப்டான ஒரு அமைப்பு எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கும். 8ல் சனி இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் பத்தி கவலையே பட வேண்டாம். இந்த மே மாசம் வந்தவொடனே 7ஆம் இடத்துல ராகு வந்துட போறாரு. சனி 8ல் இருந்தாலும் குருவோட வீட்டில் இருக்க போறாரு. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. சிம்மத்திற்கு நல்ல வாரம். உண்மையிலேயே ராசிநாதன் உச்சமாக இருக்கக்கூடியது. சித்திர மாசம் எப்பவுமே சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்காது. நல்லா இருக்க போறீங்க. எல்லாம் நல்ல அருமையான வாரமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீட்டில் போய் 12ஆம் அதிபதி உச்சத்தை அடைந்திருக்கிறார். 8, 12ஆம் இடங்கள் இப்போது வாரத்தின் ஆரம்பத்திலேயே சுபத்துவமாக சூரியனை குருவாகிற பௌர்ணமி யோகம் வேற திங்கட்கிழமையே அமையுது. அப்ப என்ன நடக்கும்? பயணங்களின் மூலமாக நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்குச்சந்தை, யூக வணிகம் போன்ற அமைப்புகள் ஒரு 4 வாரத்துக்கு கை கொடுக்கும். ஆனாலும் என்ன, டைவர்ட் ஆவீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். ஏன்னா ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கிறார். இதோ என்ற அமைப்புகள் மே மாதம் 7ஆம் தேதி விலகுது. இன்னும் ஒரு 20 நாள் உங்களுடைய ராசிநாதன் நீச்சபங்கம் என்கின்ற அமைப்பில் இருப்பார். கடவுள் கன்னிராசிக்காரர்களை எப்படிலாம் காப்பாற்றுறார் பாருங்க. அதாவது நீச்சம் மட்டும் இருந்து ராகுவோட சேர்ந்து சனியோட சேர்ந்திருந்ததுன்னா தொலைஞ்சிங்க. நல்ல வேலையாக உச்ச சுக்கிரன் அங்கே இருப்பதால் அப்படி ஒன்று பெரிய அளவில் இல்லை. கொஞ்சம் அடி விழுந்தாலும் அடி விழாத மாதிரி அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படியே நடிக்கிற மாதிரியான சில விஷயங்களை கொடுத்திருக்கிறாரு. கடவுள் உண்மையிலேயே கன்னிராசிக்காரர்களை காப்பாற்றுகிறார் என்பதுதான் உண்மை. வாரத்தின் ஆரம்பத்தில் 2ஆம் இடத்திலையும் அடுத்து 3ஆம் இடத்திலையும் அடுத்து 4ஆம் இடத்திலையும் சந்திரனுடைய இயக்கங்கள் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அதாவது திங்கக்கிழமை சொல்றேன், திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை ஒரு 10-11 மணி வரைக்குமே பணம் வரக்கூடிய சூழல்கள்லாம் நல்லா இருக்கு. எந்தெந்த இடத்துல இருந்து பணம் வரும், எந்த தொழில்களின் மூலமாக பணம் வரும் என்கின்ற அமைப்புகள் அப்படியே உருவாக ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான வாரமாகவே இந்த வாரம் இருக்குதுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் கிடையாதுங்க. என்ன ஒண்ணு, ராசியை உச்ச சுக்கிரன் பார்ப்பது, சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்புகளில் இருப்பது, குரு 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்ப்பது என்பது ஒரு யோகமான ஒரு நல்ல அமைப்பு தான். கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய அமைப்புகள் இல்லை. ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். 8, 12ஆம் இடங்கள் சில நேரம் இப்படி இருக்கும் பொழுது 12ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கும்போது பேராச அமைப்புகள் வரும். கரெக்டாக கால்குலேட் போடுங்க. சில நேரங்களில் ஷேர் மார்க்கெட்டு, ஆன்லைன், இந்த மாதிரியான விஷயங்கள், ஆன்லைன் ரம்மிலாம் இப்போ போகவே போகாதீங்க. உண்மையை சொல்லப்போனால் உங்கள் அதிர்ஷ்டத்தை ஆன்லைன் ரம்மியில் சோதிச்சிடாதீங்க. அந்த ஆன்லைன் ரம்மி என்பது எப்போவுமே விளையாடுறவங்க தோக்கிறதுக்காக படைக்கப்பட்ட ஒரு ஆப் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய அதிர்ஷ்டத்தை சோதிக்கணும்னா இயல்பான நல்ல விளையாட்டுகள், நல்ல அமைப்பு உள்ளதான். ஆனால் இந்த மாதிரியான சில நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால இந்த ஆன்லைன் ரம்மி கம்மின்னு போயிடாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு நல்லா பாருங்க. அதில் ஒரு டக்குன்னு ஒரு மாதிரியான அமைப்புகள் அதன் மூலமாக கொஞ்சம் லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய ஒரு நல்ல வாரமாகத்தான் இந்த வாரம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு யோக நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாரம். வாரத்தின் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா அருமையான அமைப்பில் சந்திரன் உங்க ராசியிலேயே உட்கார்ந்திருக்கிறார். 11ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் அமைந்திருப்பது என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. என்ன கொடுப்பினை?
அற்புதமாக வந்து மனைவி கணவன் மூலமாக நல்ல லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எல்லா நிலைமைகளையும் ஒரு வாழ்க்கை துணை மூலமாக லாபம், மாமன் மச்சான் மூலமாக ஏதாவது ஒரு பணம் வரணும் அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு மாமன் மச்சான் வகைரா பெண் வழி வகைரால கொஞ்சம் நல்லவைகள் இந்த மாதம் முழுவதுமே நடக்கும். வாழ்க்கை துணை மனைவிக்கு வேலை கிடைக்கல, கணவனுக்கு வேலை கிடைக்கல, அவங்களால கொஞ்சம் கஷ்டம், இந்த மாதிரி இருந்த விஷயங்கள்லாம் இந்த வாரத்திலேயே அப்படியே விலகும். ஒரு 4 வாரத்துக்கு நல்லா இருக்கும். மனைவி பேரில் தொழில் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகிறது. பெரிய அளவில் சோகங்கள் எதுவும் இருக்காது. வாரத்தின் ஆரம்பத்திலேயே ராசியிலேயே சந்திரன் இருப்பது, அப்புறம் 2, 3ஆம் இடங்கள்ல இருப்பது, கடைசியில் 3ஆம் இடத்துல வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை இருக்க போகிறார். அந்த அமைப்புகளை அப்படியே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சிறப்பான அமைப்பு. என்ன தம்பி தங்கைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் விலகும். இது வரைக்குமே ஒருத்தரை போய் பார்த்து சந்திச்சு அவரை போய் நம்ம பிரச்சனையை சொல்ல முடியல, மனுஷனை போய் காலையில் போனால் பிடிக்க முடியல, நைட்டு போனால் பிடிக்க முடியல, மத்தியானம் போனால் அப்போ எப்போ தான் அந்த மனுஷனை பிடிக்கிறது என்கின்ற மாதிரியாக இருந்த அமைப்புகளில் இந்த வாரமே ஒரு திடீர் சந்திப்பு, அவரே தேடி வரக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக நம்மளுடைய விஷயங்களை அவருக்கு சொல்லி எடுத்து சொல்லி நல்லவைகளை அப்படியே பரிமாறிக்கொள்ளக்கூடிய அமைப்பு என துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு நல்ல செட் ஆகக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் தொட்டது துலங்கக்கூடிய நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது. இந்த அற்புதமான வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி சூப்பரா அப்படியே உச்சத்தில் இருக்கிறார். 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் கூட சூரியன் 6ஆம் இடத்துல இருப்பது அருமையான ஒரு யோக அமைப்பு. ஆக என்ன, கொஞ்சம் பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஆனா அந்த பர்சனல் லைஃப்ல ஒரு மாதிரியாக இருக்கிறத நீங்க டக்குன்னு தொழில் ரீதியா மறக்கக்கூடிய நல்ல அமைப்போல் இருக்குதுங்க. ஒரு 4 வாரத்துல சூரியன் உச்சமாக இருக்கிற வாரத்துல இந்த சம்பள உயர்வு கிடைக்கும். இதை விட முக்கியமாக ப்ரொமோஷன் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் கேட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த டிரான்ஸ்ஃபர் கேட்குற அமைப்புகள்லாம் உண்டு. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஜூன் மாதம் முதல் வாரம் வரைக்கும் இப்படியே இருந்தாலும் கூட மற்ற விஷயங்கள், மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் கை கொடுக்குற நிலைமையில் இருக்கிறதுனால சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வேலை தொழில் முன்னேற்றங்களின் மூலமாக மறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் இருக்குது. வாரத்தின் ஆரம்பத்தில், அதாவது செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 3 நாளுமே குருவின் பார்வையில் பாக்கியாதிபதியும் இருக்கிறார், சூரியனும் சந்திரனும். வார ஆரம்பமே தர்மகர்மாதிபதி யோகத்தோடு ஆரம்பிக்கிறது. 9, 10 கூடியவர்கள் ஒன்றாக பார்க்கக்கூடிய தன்மை. வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். தைரியமாக வேலைகளே போச்சுன்னா கூட கவலைப்படாதீங்க, அதை விட இருக்கிற நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மாற்றங்கள் உண்டு. தொழிலை புதுசாக ஆரம்பிக்கலாம், கிளைகள் திறக்கலாம், பணம் வரக்கூடிய வழிகள் கொஞ்சம் நல்ல விதமாகவே அடையாளம் காட்டப்படும். ஆகவே பெரிய அளவில் ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஏதாவது செஞ்சால் கூட அப்படிலாம் ஒன்றும் தோற்று போயிட மாட்டீங்க. 5ஆம் இடத்துல சனி இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் 5ஆம் இடத்து சனிலாம் கெடுபலன்களை செய்ய மாட்டார். ஆகவே கொஞ்சம் ஓரளவிற்கு நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு நற்பலன்கள் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. மனசு தான் கொஞ்சம் லேசா பயந்தார் போலவே இருக்கும், ஒரு கலக்கத்திலேயே இருக்கும். என்ன காரணம்? ராசிநாதன் அங்கே 9ஆம் இடத்துல நீச்சத்தில் இருக்கிறார். அவர் வந்து நீச்சனுடைய வீட்டில் சூரியன் இருந்தாலும் கூட ராசிநாதன் ஒரு நிலையில வந்து நீச்சத்தில் இருக்கிறது என்பது ஒரு மாதிரியான மனக்கலக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். என்னதான் இருந்தாலும் சொன்னாலும் எங்க நம்ப முடியுது, ஒன்றும் சரியா நடக்கலையேன்ற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க, விருச்சிக ராசிக்கு கெடுதல் இல்லாத நல்ல வாரம் இந்த வாரம்.